Hi all, welcome to Demystifying Markets. So Nifty and Bank Nifty கான analysis பார்க்கலாங்க, and this is for June 12th. So நாளைக்கு உண்டான analysis வந்து market profile base பண்ணி பார்க்கலாம். So Nifty ஓட futures chart of 30 minutes time frame நான் வச்சிருக்கேன். So இந்த analysis பார்க்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன update நான் கொடுத்துறேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா inflation data வந்து ஒரு event இருக்கு. So inflation data for இந்தியாவும் சரி for USவும் சரி. So அது வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Fed meeting, interest meeting decisions-உம் நாளைக்கு வந்து நடக்கும். So அத வந்து ரெண்டுமே வந்து ஒரு event-ஆ நாளைக்கு இருக்கு. So before trading அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So நாளைக்கு பாத்தீங்கன்னா inflation data for India and for US, along with that பாத்தீங்கன்னா Fed interest rate decisions-உம் இருக்கு. So going back to Nifty பாத்தீங்கன்னா, so இன்னைக்கு வந்து நான் லைவ் மார்க்கெட்ல வந்திருந்தேங்க, ஒரு 1 hour வந்திருந்தேன். So நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணமோ இன்னைக்கு எக்ஸாக்ட்டா அந்த லெவல்ஸ்குள்ளேயே தான் வந்து நிஃப்டி வந்து இருந்திருக்கு. So நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,400. So அந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். 23,400 வந்து எஸ் மார்க்கெட் வந்து மேல போயிருந்தாலுமே அந்த லெவல்ல வந்து க்ளோசிங் நடக்கல. ஸோ பாத்தீங்கன்னா அகெயின் வந்து க்ளோசிங் வந்து அட் த பாட்டம் தான் நடந்திருக்கு. அண்ட் இன்னைக்கும் வந்து நேத்திக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட். ஸோ எப்பவுமே ஒரு பேலன்ஸ் மார்க்கெட்ல இருந்து இம்பேலன்ஸா மூவ் ஆகும்போது நம்ம வந்து இம்பேலன்ஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பேலன்ஸ் மார்க்கெட்டை வந்து ரொம்ப கீனா வாட்ச் பண்ணணும். தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் நிஃப்டி ஃபார் த லாஸ்ட் 2 days. பேலன்ஸ்டு மார்க்கெட்டா கிரியேட் ஆகுது. அதாவது ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் ஆர் ஈக்குவலி பிளேயிங் த ரோல். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க கரெக்டா செல் பண்றாங்க, தட் இஸ் 23,400. அண்ட் இந்த இடத்துல வந்தீங்கன்னா கரெக்டா பை பண்றாங்க, தட் இஸ் 23,220 அந்த ரேஞ்சில். ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் ஈக்குவலி பிளேயிங் த ரோல். ஸோ நாளைக்கு இல்லை அப்கமிங் டேஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு சைடு வந்து பர்ஸ்ட் ஆனாங்க அப்படின்னா அப்சைட் ஆர் டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்து பேலன்ஸ்ல இருந்து இட் இஸ் மூவிங் டு இம்பேலன்ஸ். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் சான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில வெரி சூன். ஸோ நிஃப்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா தாங்க இருந்தது. ஸோ நிஃப்டி வந்து ஓப்பனிங்ல வந்து அதுக்கு பெருசா வந்து ஸ்ட்ரென்த் இல்ல, தட் இஸ் வை நேத்தோட பிஓசி வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ நேத்தோட பிஓசியே வந்து ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட் ஆக்ட் ஆயிருக்கு. வேற ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து அந்த பீரியட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் பாத்தீங்கன்னா நேத்து பிஓசிக்கு மேலதான் நிஃப்டி ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியை பாத்தீங்கன்னா எஸ் இட் இஸ் ஸ்டேபிள், ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிள் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் பீரியட்ல எல்லாம் வந்து ஸ்டேபிள் ஆயிட்டு அதுக்கப்புறமும் பிரைஸ் வந்து 23,400 கிட்ட போகவே இல்லை. ஸோ ஒன்ஸ் 23,400 போய் பிரைஸ் வந்து சஸ்டெயின் ஆச்சான்னு கேட்டா நோ. ஏன்னா 450ல நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வாங்கிருச்சு. ஸோ 400 ஃபர்ஸ்ட் சஸ்டெயின் ஆகல, அதுக்கப்புறம் 500 ஜோனும் அது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் ஃபார் நிஃப்டிக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐபி இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட் பாத்தீங்கன்னா நிஃப்டில வந்து ஸோ செகண்ட் லெவல் வரையும் தான் அச்சீவ் ஆயிருக்கு. அதாவது 161% பாத்தீங்கன்னா 23,400. ஸோ அந்த லெவல் தான் ஒரு எக்ஸாக்ட் ரிஜெக்ஷன் ஜோன். அந்த லெவல் போனோடனே அவங்க வந்து செல்லிங் வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து தே ஆர் வெரி ஆக்டிவ் அட் த ஜோன் ஆஃப் 23,400 பிகாஸ் இட் இஸ் அ பேலன்ஸ்டு மார்க்கெட். ஸோ ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்ல எப்பவுமே டாப்ல செல்லர்ஸ் இருப்பாங்க அண்ட் கீழே பாத்தீங்கன்னா பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் இன் நிஃப்டி நவ். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஓசி பில்டப் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 23,350. ஸோ நான் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல வந்து நம்ம பேசியிருந்தோம் 23,350 வந்து பிஓசியா பில்ட் ஆகி கடைசி வரையுமே 23,350 வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு பிஓசியா, விச் மீன்ஸ் லைக் 23,350 ஆர் இந்த ஜோன் வந்து 300 to 350 ஜோன் வந்து ஒரு சூப்பர் பிஓசி வந்து பில்ட் ஆயிருக்கு. தட் இஸ் நாட் பிஓசி மட்டும் கிடையாது, பிபிஓசியாவும் பில்ட் ஆயிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பிபிஓசி, இதுவும் வந்து ஒரு பிபிஓசி. பிகாஸ் பிஓசின்றது இந்த மாதிரி தின் லைன், வேற பிபிஓசி வந்து இந்த மாதிரி திக்கா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ல. நான் அதுக்கும் உண்டான வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஓசி அண்ட் பிபிஓசி. ஸோ பிபிஓசி வந்து 2 நாள் பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சம்திங் தே ஆர் கோயிங் டு டூ வித் திஸ் லெவல்ஸ். ஏன்னா இந்த 22,350ன்ற லெவல்ஸை வந்து எய்தர் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகலாம் when it is moving into imbalance market, or else consolidation also may continue, but very soon இந்த பேலன்ஸ்ல இருந்து
அவங்க கன்சாலிடேட் ஆனா கூட தட் இஸ் இன்டு அ பேலன்ஸ் ஜோன். ஸோ அகைன் இந்த பேலன்ஸ்ல இருந்து அவங்க பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தட் இஸ் அப் சைடா டவுன் சைடான்னு. ஸோ இப்போ வந்து நிஃப்டில வந்து அப் சைட் பாத்தீங்கன்னா 350 இன்கேஸ் நாளைக்கு இந்த 350 ஜோன் வந்து ஒரு செக் பாயிண்ட்டுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுக்கு மேல வந்து நாளைக்கு வந்து நிஃப்டில வந்து பிரைஸ் வந்து மேல போயிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் நம்மளுக்கு தெரியும் 23,400. ஏன்னா இந்த ஜோன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். வெரஸ் இதுக்கு மேல வந்து ஒரு இனிஷியல் பேலன்ஸோட பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா இனிஷியல் பேலன்ஸோட பிரேக் அவுட்டை நீங்க ஃபிப் லெவல்ஸை வச்சு டார்கெட் வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்தந்த டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டார்கெட் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23,500. ஸோ 23,500 அந்த ஜோன் வந்து நல்லாவே ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸான ஜோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்மளுக்கு எந்த லெவலுக்கு அக்செப்ட் ஆகுதுன்றத பொறுத்து தான் 600 23,600 அந்த ஜோன் எல்லாமே. ஸோ இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது ஃபிப்போட லெவல்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லெவல்ஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் அவுட் லெவல்ஸ். அதுக்கப்புறம் டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா அகைன் 23,350 ஒரு சார்ட் ஆஃப் ரிஜெக்ஷனா இருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸா மாறுது அப்படின்னா அகைன் பிரைஸ் மே கம் டவுன் டு திஸ் லெவல் 23,200. ஸோ 23,200 வந்து இட்ஸ் நாட் அ ஒன் டே பிஓசி கிடையாதுங்க. ப்ரியோரா மெனி டைம்ஸ் பாருங்க, மெனி டைம்ஸ் இட் காட் ரிஜெக்டட் அட் திஸ் லெவல். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ முன்னாடி வந்து இந்த 23,190 அந்த இந்த லெவல் 190ல இருந்து 200 லெவல்ஸ் வரையுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்டா இருந்திருக்கு. அப்புறம் மார்க்கெட் வந்து அந்த லெவலை வந்து நல்லாவே கீழே போயிட்டு அது பிரீச் பண்ணி க்ளோஸ் ஆகி அகெயின் பாத்தீங்கன்னா மார்க்கெட் அதை சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ எந்த இடம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்ததோ அந்த லெவல் வந்து இப்ப சப்போர்ட்டா இருக்குங்க. ஸோ 23,200ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல் டு வாட்ச். ஸோ இந்த லெவல் வந்து சப்போர்ட்டா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். இன்கேஸ் இஃப் தட் இஸ் நாட் அ சப்போர்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னா அகெயின் த பையர்ஸ் மே எக்ஸிஸ்ட் அட் திஸ் லெவல். ஸோ இந்த லெவல்ல இருக்கான்றத நம்ம செக் பண்ணணும். அகெயின் 150 to 200. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. இது பையர்ஸ் வந்து ஸ்டில் ஆக்டிவா இருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா 2 பையிங் சிங்கிள் பிரிண்ட் வச்சு மார்க்கெட் எடுத்திருக்காங்க. மேல வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் வந்து பவர்ஃபுல்லா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பையிங் சிங்கிள் பிரிண்ட்லயும் அவ்வளோ பவர் இருந்ததுனால தான் மார்க்கெட் வந்து நல்லாவே அன்னைக்கு வந்து போயிருக்கு பாருங்க. நல்லாவே இந்த 2 சிங்கிள் பிரிண்ட்ல வந்து இருந்த பவர்னால தான் மார்க்கெட்டோட க்ளோசிங்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அட் த டாப்ல தான் இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் லைக் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், பையிங் சிங்கிள் பிரிண்ட். இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட்ல அகெயின் பையர்ஸ் ஆர் ஆக்டிவா இருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ இன்கேஸ் இந்த லெவல் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கான்னு 23,150 and 23,000. ஸோ தீஸ் ஆர் தி அப்பர் சைட். டவுன் சைட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் நிஃப்டி. இந்த லெவலுக்கு கீழேயும் வருது அப்படின்னா அகெயின் த இமீடியட் ரெஃபரன்சஸ் பிஓசி. ஸோ 22,850. பட் இந்த பேலன்ஸ்டு மார்க்கெட் அவங்க வச்சிருக்காங்க அண்ட் நேத்தோட க்ளோசிங்கை விட இன்னையோட க்ளோசிங் வந்து ஹையரா இருக்கு. அண்ட் நேத்தோட பிஓசியும் இன்னையோட பிஓசியும் ஒரே லெவல்ல இருக்கு. விச் மீன்ஸ் தே ஆர் ட்ரைங் டு பில்ட் இந்த லெவலை வந்து ஒரு கான்ஃபிடென்ஸா இந்த லெவலை வந்து சஸ்டெயின் பண்றாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் ரேலி இந்த லெவலை வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க. இந்த சஸ்டெயின் வந்து அப்சைட் மூமெண்ட்கா டவுன் சைட் மூமெண்ட்டுக்கான்றது நம்மளுக்கு வந்து அந்த பேலன்ஸ்ல இருந்து இம்பேலன்ஸ் மூவ் ஆகும்போது தெரியும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த லெவல் இந்த 22,350ன்ற லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். இந்த லெவல்ல வந்து அவங்க சப்போர்ட்டா எடுத்துட்டாங்க அப்படின்னா அகெயின் வந்து என்னன்னா இதை வந்து அவங்க கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வை பிகாஸ் 2 நாளாவுமே அவங்களுக்கு வந்து பிபிஓசி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ 22,350 வந்து ஒரு செக் பாயிண்டா நாளைக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சு செக் பண்ணிக்கலாம். அண்ட் அப்பர் சைடும் டவுன் சைடும் இட்ஸ் பீன் வெரி கிளியர் வித் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி. ஸோ மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ நான் என்னோட அனலைஸ் ஷேர் பண்றேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். பட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. ஏன்னா உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல் உங்களுக்கு தான் தெரியும். எந்த லெவல் உங்களுக்கு சூட் ஆகுன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா அகெயின் இன்டு அ பேலன்ஸ்டு ஜோன். ஸோ ஒரு பேலன்ஸ் ஜோன்ல தான் ரொம்ப நாளாவே இருக்கு. லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸா ஒரு இம்பேலன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
அந்த ஜோனுக்குள்ள ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் லைக் தே ஆர் அக்செப்டிங் திஸ் லெவல். இந்த லெவலை வந்து அவங்க ஜோனா வந்து கன்சிஸ்டன்டா தக்க வச்சுக்கிறாங்க. பட் அகெயின் இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் லைக் நிஃப்டி இது பையிங்கா செல்லிங்கா அப்படின்னு. ஏன்னா பேலன்ஸ் இங்க கிரியேட் பண்றதுனால அவங்க வந்து இதை அப் சைட்ல கொண்டு போகணும் அப்படின்னு கிடையாது, இதை டவுன் சைட்ல கொண்டு போகணும்னு கிடையாது. அகெயின் மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்ணிட்டு, அதாவது ஒரு பவர்ஃபுல் பையிங் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையர்ஸ் அங்க இல்லைன்றதுனால கன்சிஸ்டன்டா அவங்களுக்கு வந்து அந்த லெவல்ஸ்ல வந்து பை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து ஃபர்தர் அதர் டைம் ஃப்ரேம் பையர்ஸ்லாம் வராங்க அப்படின்னா அகெயின் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா அவங்களோட டைரக்ஷனை வந்து காட்டும். ஸோ அந்த டைரக்ஷனை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் we can decide. ஏன்னா இந்த பேலன்ஸ்டு ஜோன் அவங்க வந்து தக்க வச்சுக்கிறாங்கன்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் திஸ் மூமெண்ட் இஸ் ஃபார் அப் சைடா டவுன் சைடான்றத அவங்க டைரக்ஷன் காமிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ பேலன்ஸ் மார்க்கெட்ல அகைன் பாத்தீங்கன்னா 2 நாள் பிபிஓசி. ஸோ அகைன் பேங்க் நிஃப்டிலையும் 2 days வந்து பிபிஓசி வச்சிருக்காங்க. ஸோ முந்தின நாள் பாத்தீங்கன்னா பிஓசி தான், பட் வெர் இஸ் ஹியர் பிபிஓசி அட் த லெவல் ஆஃப் 49,900 and 50,000. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 50,000 க்ளோசிங்கும் கொடுக்க முடியல, 49,900 க்ளோசிங்கும் கொடுக்க முடியல, which is still at the level of 49,700 to 725 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. which means like market வந்து நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து கீழே தான் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஏ பீரியட் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அகெயின் வந்து அடுத்தடுத்த பீரியட்ஸ் வந்து நல்லாவே மேலே ப்ரைஸ் போயிருந்தாலும் சஸ்டெயின் ஆகுதான்னு கேட்டால் இல்லை. ஸோ 50,000 சஸ்டெயின் ஆகலை, 50,000ல நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஏன்னா புவர் ஹை ஆல்ரெடி வச்சிருக்காங்க அண்ட் அடுத்த நாளும் அவங்களால அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்க முடியல. அண்ட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லெவலை சஸ்டெயின் கூட பண்ணலை. ஸோ வீக்கர் செக்ஷன்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது, வேரஸ் ஹியர் அட் த லெவல் ஆஃப் 50,000. ஸோ இதுவும் வந்து அவங்களால அந்த நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸா மாறதுக்கு காரணம் பிகாஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து வீக்கா இருக்கு. ஐ மீன் அவங்களோட பையிங் பவர் வந்து வீக்கா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அவங்களோட பையிங் ப்ரெஷர்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, அதை பிரேக் பண்ண இங்கேயும் இல்லை, விச் மீன்ஸ் இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா மாறிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நாளையோட ஓப்பனிங் வந்து இந்த 49,900 இது நம்ம வந்து லைவ் மார்க்கெட்லயும் நம்ம பேசணும். 49,900 வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் க்ளோசிங் எதிர்பார்க்கலாம். அந்த லெவல் க்ளோசிங் வந்ததுன்னா மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு. ஏன்னா மார்னிங் வந்து சிங்கிள் பிரிண்ட் கூட இருந்தது பேங்க் நிஃப்டில வரல, பட் வேரஸ் இன் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வந்திருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து அந்த ஐ மீன் இந்த பி பீரியட்ல வந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ்லாம் கீழே வர வர சிங்கிள் பிரிண்ட்லாம் அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிங்கிள் பிரிண்ட்டை வந்து அழிக்குது அப்படின்னா விச் மீன்ஸ் லைக் அதோட பவர் வந்து இட் இஸ் லெஸ். அந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து அப்சார்ப் ஆயிடுச்சு. சிங்கிள் பிரிண்டோட எஃபெக்ட்னா என்னங்க, ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்து அந்த ப்ரைஸை வந்து மேலே எடுத்துட்டு போறது தானே சிங்கிள் பிரிண்ட். ஸோ அந்த சிங்கிள் பிரிண்டே போகுது அப்படின்னா பையர்ஸ் ஆர் ஆக்சுவலி இன்ஆக்டிவ். ஸோ இன்ஆக்டிவ் ஆயிட்டாங்க அவங்க, அப்போ அந்த பையிங் ப்ரெஷர் அங்கே கிடைக்கல. ஒய், பிகாஸ் இந்த 50,000 ரிஜெக்ஷனும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஓசிக்கு நேத்தோட பிஓசிக்கு கீழே தான் இன்னியோட பிஓசி பில்ட் ஆயிருக்கு. நேத்தோட பிஓசிக்கு கீழே தான் இன்னியோட மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இட் இஸ் டெல்லிங் லைக் இந்த ஜோனை கடக்கிறதே ஃபர்ஸ்ட் கஷ்டம்ன்றது. இன்னியோட நம்ம லைவ்ல கூட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடணும். இன்னியோட லைவ்லயும் 49,900. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்டே ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணல. ஸோ இதுவே நம்மளுக்கு நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகுனா த ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 50,000. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50,300. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைஸ் அக்செப்டன்ஸை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 50,000 அவங்க போய் ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரைஸ் அபவ் சஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டார்கெட்ஸ், பிகாஸ் தட் வாஸ் த டேஸ் ஹை ஆஃப் 7th June. ஸோ அதே லோயர் சைட்ல பாத்தீங்கன்னா இன்கேஸ் இந்த 49,900 இந்த லெவலுக்கு கீழே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சு, கீழே வந்தது அப்படின்னா மார்க்கெட் அகெயின் இந்த லைனை வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா 49,600 அந்த லெவல்ல தான் மல்டிபிள் டைம்ஸ் அவங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 days எடுத்திருக்காங்க. ப்ரியார் டு தட் பாத்தீங்கன்னா அந்த லெவலை தாண்டியும் உங்களால க்ளோஸ் வைக்க முடியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவும் பாத்தீங்கன்னா அந்த லெவலை தாண்டி க்ளோஸ் இல்லை. நெக்ஸ்ட் டே அதை தாண்டி க்ளோஸ் இருக்கு, பட் ஆனா ப்ரைஸ் வந்து அந்த லெவலை கீழே வந்து சஸ்டெயின் ஆகல. ஐ மீன் அந்த லெவலுக்கு மேல போகல. அகெயின் when the price
ஃபால்ஸ் அந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா சப்போர்ட் எடுக்கறாங்க. So earlier resistance, now it is acting as a support. So இந்த இடத்த வந்து நம்ம 49600ல வந்து என்னன்னு பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி அங்க சப்போர்ட் எடுத்த இடமும் அதேதான். So 49600 also broken na, then 49400, that is the POC of 6th. அந்த POC ல தான் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெருசா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரவே இல்லை பிரைஸ். Why? Because இந்த லெவலே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. 49600 ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அந்த லெவல் brokenனா நெக்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்டா நம்ம வாட்ச் பண்ணலாம். அண்ட் கீழே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பையிங் டெயில் இருக்கு. எந்த இடத்துல வேணா they can take buying pressure. ஸோ எங்க வேணா அவங்க வந்து பையிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து 49200 இருக்கலாம், இல்ல 49000 இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து கரண்ட் பேங்க் நிஃப்டியோட அப்சைட் அண்ட் டவுன் சைட். பட் பேலன்ஸ்டு மார்க்கெட் வந்து ரெண்டு இடத்துலயுமே இருக்கு, நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி. ஸோ அதனால வெரி சூன் இம்பேலன்ஸா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இம்பேலன்ஸ் வந்து அப்சைடா டவுன் சைடான்றத நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். பிகாஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் தான். ஸோ அதுல உண்டான டேட்டாஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம டிரைவ் பண்ணிட்டு அதை வந்து எப்போ இம்பேலன்ஸா மூவ் ஆகுதோ அப்போ நம்ம வந்து நல்லாவே வந்து அதுல ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். பட் ஆனா நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ திஸ் இஸ் பியூர்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ். ஸோ அகைன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லைவ் மார்க்கெட்ல. டாடா மோட்டார்ஸ். ஸோ லைவ் வந்து பாத்தீங்கன்னா நான் அரௌண்ட் ஒரு 10:30 அந்த மாதிரி வருவாங்க, 10:30 to 11. ஸோ எவ்ரிடே வந்து டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா 10:30 to 11 வந்து லைவ்ல வருவாங்க. எந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும்னா கூட நீங்க சொல்லுங்க, நம்ம லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் லைவ்ல. ஸோ நல்லாவே வந்து ஒரு புல்லிஷ் சிங்கிள் பிரிண்ட் வித் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஓடிஎஃப் பிரசன்ஸும் நல்லாவே தெரியுது. வைட் IB2 ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு வந்து டார்கெட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 பீரியடே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கல. வை? பிகாஸ் வி நோ தட் தெர் வாஸ் அ ஸ்மால் செல்லிங் டெய்ல். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் பீரியட்ல வந்து நல்ல வைட் IB. ஸோ ரைட் ஃப்ரம் 967 to 990. ஸோ இந்த லைன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த ஜோன் வந்து ரொம்ப நாளா அவங்க கடக்காம இப்போ வந்து கடந்த ஒரு ஜோனு. ஸோ இந்த ஜோனை வந்து பிரீச் பண்ணவே இல்லை. எது 970 பிரீச் பண்ணல. அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ வந்து 990க்கு மேலேயே போயிடுச்சு. ஸோ எந்த இடத்த அவங்களால கிராஸ் பண்ண முடியலையோ அந்த இடத்துல வந்து அவங்க பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை வச்சு கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தரா இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த லெவல் ஆஃப் 1014 அதுதான் வந்து ஹை. ப்ரீவியஸ் டைமோட ஹை. அந்த ஹைக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராப்பர் பி ஷேப் ப்ரொஃபைல். ஸோ நல்லாவே ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ இங்கேருந்து அவங்களுக்கு அப்சைட் பாத்தீங்கன்னா 1114 ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல நான் 30 மினிட்ஸ்ல சொல்றேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும். ஸோ கேப் உள்ள என்டர் ஆயிடும் டாடா மோட்டார்ஸ். ஸோ ஒன்ஸ் 1015க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கேப். அந்த கேப் வந்து 1035 வரையும் இருக்கு. 15ல இருந்து 35 வரையும் கேப் இருக்கு. பட் வெரஸ் இன் கேப்க்கு முன்னாடியே நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ப்ரொவைடட் மார்க்கெட் வந்து இந்த புல்லிஷ் மொமெண்டம் வந்து கண்டினியூ பண்ணுதா, இல்ல அகைன் பாத்தீங்கன்னா இத வந்து பிரேக் பண்ணி கீழே வருதா, இல்ல இந்த இடத்த வந்து பேலன்ஸ் பண்ண போதா அப்படின்றத செக் பண்ணணும். அகைன் பேலன்ஸ்ல வரும்போது ஒரு நாள் இம்பேலன்ஸா மாறும். அந்த இடத்த நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ ப்ரொவைடர் இந்த லெவல்ஸ்க்கு மேல போகுதான்றத பாருங்க. ஸோ 990க்கு அப்புறம் வந்து 1015 வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இன்கேஸ் இந்த லெவல் வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா. இல்ல கீழே வருதுன்னா உங்களுக்கு பையிங் பிரிண்ட்ல வந்து எங்கேயாவது சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்குதான்றத நம்ம செக் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அ வெரி பிக் பையிங் சிங்கிள் பிரிண்ட். ஸோ இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அப்பலோ டயர்ஸ் அண்ட் ஃபியூ ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு நல்லா போன ஸ்டாக் தான். நவீன் ஃப்ளூரைடும் நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது queries இருக்குன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டாக்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ நவீன் ஃப்ளூரைடும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லாவே வந்து பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா 2 நாளாவே போயிருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு ஜோன். அதான் நான் எப்பவுமே சொல்வேன், பேலன்ஸ் ஜோனா இருக்கும்போது நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா that will be useful for imbalance zone. When it is moving out of balance நம்ம வந்து இம்பேலன்ஸ்ல வந்து பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நவீன் ஃப்ளூரைடும் நடந்திருக்கு. அண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லா போயிருக்கு. பாத்தீங்கன்னா பயோகான், சிஞ்சன், மெட்ரோபாலிஸ் ஆல்ரெடி மந்த்லியில புல்லிஷ்னு பேசணும். அண்ட் நவீன் ஃப்ளூரைட், டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பலோ டயர்ஸ், அப்பலோ ஹாஸ்பிட்டல் ஆல்சோ குட்.
ஸோ அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக்கோட ஸ்டாக்ல பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த லெவல் நம்ம பேசியிருந்தோம். அகெயின் பார்த்தீங்கன்னா 5978 அந்த லெவல் பேசியிருந்தோம். ஸோ அகெயின் அங்கேருந்து வரும்போது 3 நாளாவே நல்ல அப்சைட் போயிருக்கு. ஸோ டில் 6180 வரையும் போயிருக்கு. ஸோ எனக்கு வந்து கோஃபோர்ஜ் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐம் ரியலி வெரி சாரி. நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா தலை மேல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா செல்லிங் டெயில் இருக்குங்க. தட் இஸ் வை இட் இஸ் நாட் கோயிங் அபவ் திஸ் லெவல். ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 5260. ஸோ 5260க்கு மேலேயே ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு. அதனால தான் ப்ரைஸ் வந்து அந்த லெவலுக்கு போகவே மாட்டேங்குது. அண்ட் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செல்லிங் தான் நடந்திருக்கு. ஸோ எப்போல்லாம் மேலே வராங்களோ அப்போல்லாம் செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய செல்லிங் டெயில் வச்சு அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து இறக்கியிருக்காங்க பாருங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா ஓடிஎஃபோட ப்ரெசன்ஸும் இருக்கு செல்லிங்ல. ஸோ நல்லாவே தெரியுது ஏ அண்ட் பி பீரியடே வந்து செல்லிங் முடிச்சுட்டாங்க. விச் மீன்ஸ் லைக் டார்கெட்ஸ் வந்து ரைட் ஃப்ரம் 5475லேருந்து 5200. ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே இனிஷியல் பீரியட்ல டார்கெட் வந்து ஃபினிஷ்ட். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான செல்லிங் அலாங் வித் செல்லிங் டெயில் அண்ட் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட். ஸோ எப்பெல்லாம் வந்து அது வந்து மேலே வருதோ அப்பெல்லாம் வந்து செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் தாங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வச்சு தான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் அட் த பாட்டம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா இன்னும் வந்து டவுன் ஆனா மார்க்கெட் வந்து மேபி இட் மே டேக் அ சப்போர்ட் அட் த லெவல் ஆஃப் 5143. ஏன்னா இந்த லெவல் வந்து ஒரு பிஓசி. பட் இன்னும் வந்து ரிவர்சல் சைன்ஸ் காமிக்கல. இந்த சப்போர்ட் எடுத்து மேலே வந்தாலுமே அது வந்து ஒரு புல்லிஷ் வியூன்னு கிடையாது. ஏன்னா அகெயின் மேலே வரும்போது திருப்பியும் செல் ஆன் ரைஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்டே ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். தட் இஸ் அட் த லெவல் ஆஃப் 5200. ஸோ 150 ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆனாலும் அவங்க பெரிய பாயிண்ட்ஸ் வருமானு தெரியல. அகெயின் பார்த்தீங்கன்னா 5200க்கு முன்னாடி எங்க வேணா அவங்க ரெசிஸ்ட் ஆகலாம். ஸோ அதுக்கு மேல வந்து ஒன்ஸ் இந்த ஜோனுக்கு தாண்டி அவங்க மேல போகும்போது தான் நம்மளால வந்து அந்த ரிவர்சல்ஸ் ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ டில் தென் கோஃபோர்ஜ் வந்து ஒரு செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்ல தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ரேலி, ஐ மீன் இங்க பாருங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த இடம் இது வந்து ஒரு பிரேக் அவுட். இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஃபால் ஆயிட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு கன்சாலிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அகெயின் வந்து இந்த இடம் வந்து ஒரு ரைஸ் ஆயிருக்கு. ஸோ எத்தனை வாட்டி அவங்க ரைஸ் பண்ணிட்டு ஒரு கன்சாலிடேஷன் வராங்க, திருப்பியும் ரைஸ் பண்ணிட்டு ஒரு கன்சாலிடேஷன் வராங்க. ஸோ திருப்பியும் ரைஸ் பண்ணிருக்காங்க. அகெயின் வந்து ஒரு ஃபால் வந்து சிவியரா இருக்கு. விச் மீன்ஸ் லைக் சிங்கிள் பிரிண்டோட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபால் அரெஸ்ட் ஆச்சான்னு கேட்டா அரெஸ்ட் ஆகல. இட் மே கண்டினியூ. இந்த பையிங் சப்போர்ட்ல வரும்போது தான் நம்ம செக் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட்ல வரும்போது நம்ம பார்க்கலாம். தட் இஸ் அட் தி லெவல் ஆஃப் 5100. இதையும் தாண்டி கீழே இறங்குனாங்க அப்படின்னா ஃபர்தர் சப்போர்ட் பாயிண்ட்ஸ். பட் இதுக்கு மேல அவங்க கன்சாலிடேஷனும் ஏதாவது பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இட் வில் கம் அவுட். ஸோ அது வரையுமே பாத்தீங்கன்னா செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் தான். டில் 5250 to 300 வரையுமே செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் ஃபார் கோஃபோர்ஜ். ஐ திங்க் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போயிடுச்சுங்க. ஐம் ரியலி சாரி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. உங்க அனாலிசிஸ் உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அண்ட் நாளைக்கு நான் லைவ் வருவேன் அரௌண்ட் 10:30 in the morning. ஸோ லைவ் ட்ரேடிங் செஷன் பார்க்கலாம். அண்ட் கமோடிட்டி மார்க்கெட்ல இப்போ நான் வந்து 5:30 I'll be coming for live. Thank you so much.